கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு மதுரை தாவேகா மாநாட்டுல நடிகர் விஜய் பேச இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹெரத் அதுக்கு எதிர்கருத்து தெரிவிச்சிருக்காரு. கச்சத்தீவு எப்பவுமே இலங்கைக்கு சொந்தமானதுதான் அப்படின்னு இலங்கை அமைச்சர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது மூலமா மறுபடியும் ஒரு முறை உயிர் பெற்றிருக்கிறது கச்சத்தீவு பிரச்சனை. கச்சத்தீவு இந்த தீவு தொடர்பான பிரச்சனை தான் என்ன? இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில உள்ள பாக் நீரிணை பகுதியில அக்கடா அப்படின்னு இருக்கிற தீவு தான் கச்சத்தீவு. ஆள் அரவமோ மனித குடியிருப்போ இல்லாத வெறும் 285 ஏக்கர் பரப்பளவு உள்ள ஒரு குட்டி தீவு இது. ராமேஸ்வரத்துல இருந்து 14 கடல் மைல் தொலைவு பயணம் செஞ்சா போதும் இந்த குட்டி தீவை எட்டி பிடிச்சிடலாம். 1.6 கிலோமீட்டர் நீளம் 300 மீட்டர் அகலமுள்ள இந்த குட்டி தீவுல குடிக்க தண்ணீர் கூட கிடையாது. 1974ஆம் ஆண்டு இந்த கச்சத்தீவை அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி இலங்கைக்கு தாரை வார்த்தாங்க. அதுல இருந்து ஆரம்பமாச்சு இந்த பிரச்சனை. இந்தியா இலங்கை இடையில உருவாக்கப்பட்ட கச்சத்தீவு ஒப்பந்தத்துல கச்சத்தீவு இலங்கைக்கு கைமாற்றப்பட்டாலும் கூட இந்திய மீனவர்கள் கச்சத்தீவுல தங்கி இலைப்பாறலாம், மீன்பிடி வலைகளை உலர்த்தலாம், இது மாதிரியான அம்சங்கள் இடம்பெற்றிருந்துச்சு. ஆனா கச்சத்தீவு இலங்கையோட கைக்கு இடம் மாறினதுக்கு அப்புறமா இந்தியாவோட நிபந்தனைகள் எதையும் இலங்கை அரசு பொருட்படுத்தவே இல்லை. கச்சத்தீவு கிட்ட மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்களை சுடுவது, கைது செய்வது, படகுகளை கைப்பற்றுவதுன்னு இலங்கை கடற்படை வெறியாட்டமாட ஆரம்பிச்சது. இதுவரைக்கும் 500க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால சுடப்பட்டு உயிரிழந்திருக்கிறாங்க. அது மூலமா கச்சத்தீவு அப்படிங்கிறது தமிழக மீனவர்களை பொறுத்தவரை அச்சத்தீவா மாறிடுச்சு. கச்சத்தீவை மறுபடியும் மீட்கணும், அப்போதான் ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் கண்ணீர் இல்லாம நிம்மதியா வாழ முடியும் அப்படிங்கிறது நிதர்சனம். இந்த நிலையில கச்சத்தீவை மீட்க வேண்டும் அப்படின்னு 1991ஆம் ஆண்டு அக்டோபர் 3ஆம் தேதி தமிழக சட்டமன்றத்துல அப்போதைய முதலமைச்சரா இருந்த ஜெயலலிதா அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அதுக்கப்புறமா 2013, 2014ஆம் ஆண்டுகள்ல கூட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த 2025ஆம் ஆண்டுல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட கச்சத்தீவை மீட்க தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாரு. ஆக மொத்தத்துல இதுவரைக்கும் 4 முறை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது போக கச்சத்தீவை மீட்க கணக்கற்ற முறை மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கு. ஆனா பலன் என்னவோ 0 தான். கச்சத்தீவு இலங்கைக்கு கைமாற்றப்பட்டப்போ தமிழகத்தோட முதலமைச்சரா இருந்தவர் மு. கருணாநிதி. அவரு கச்சத்தீவு கைமாறினப்போ அத பத்தி கவலைப்படவே இல்ல. கச்சத்தீவு பிரச்சனையில கருணாநிதி கண்களை மூடிக்கிட்டாரு. அந்த காலகட்டத்துல நாடாளுமன்றத்துல திமுக எம்பிக்கள் 23 பேர் இருந்தோம். அவங்கள ஒருத்தர் கூட கச்சத்தீவு பத்தி நாடாளுமன்றத்துல வாய் திறந்து பேசல, வாதாட கூட இல்ல. பிற்காலத்துல கச்சத்தீவு பிரச்சனை கிளம்பும் போதெல்லாம் திமுகவினர் சப்பை கட்டு கட்டுவாங்க. கருணாநிதிக்கு தெரியாம காதும் வச்சது மாதிரி கச்சத்தீவு இலங்கைக்கு ஒப்படைக்கப்பட்டதா திமுகவினர் கதை விடுவாங்க. ஆனா அண்மையில தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே ஒருத்தர் கேட்டிருந்த கேள்விக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் பதில் அளிச்சிருக்காரு. அவரோட விளக்கத்தின்படி பார்த்தா 1974ஆம் ஆண்டு கருணாநிதியோட மத்திய அரசு கச்சத்தீவு பத்தி பல முறை ஆலோசிச்சிருக்கு. கருணாநிதிக்கு நல்லா தெரிஞ்சே கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல மக்களவை, சட்டமன்ற தேர்தல்கள் வரும்போதெல்லாம் கச்சத்தீவு பிரச்சனை சூடு பிடிச்சிடும். கச்சத்தீவை காவு கொடுத்தப்போ கண்டுகொள்ளாத திமுக வெட்கமே இல்லாம கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு அரசியல் செய்ய ஆரம்பிச்சிடும். இந்தியாவோட முன்னாள் அட்டார்னி ஜெனரல் ஆன முகுல் ரோத்கி கச்சத்தீவை மீட்க இந்தியா போர் தொடுக்கணும் அப்படின்னு ஒரு முறை சொன்னாரு. அப்போ கச்சத்தீவு பிரச்சனை சூடு பிடிச்சது. இப்போ நடிகர் விஜய் மதுரை மாநாட்டுல கச்சத்தீவு பத்தி பேசி அந்த பிரச்சனையை ஊதி அதுக்கு மறுபடியும் உயிர் கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் பதிலடி தந்திருக்காரு. தென்னிந்தியாவுல தேர்தல் வரும்போதெல்லாம் கச்சத்தீவு பத்தி பேச ஆரம்பிச்சுடுறாங்க அப்படின்னு இலங்கை அமைச்சர் குத்தி காட்டியிருக்காரு. தெற்காசிய நாடுகள்ல ஒன்றான இலங்கையில சீனாவோட ஆதிக்கம் அதிகரிச்சுட்டு வருது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகம் 2023ஆம் ஆண்டு 4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். இந்த நிலையில கச்சத்தீவுக்காக இலங்கைய பகச்சு கொள்ள இந்தியா இப்போ தயாரா இல்ல அப்படிங்கிறது தான் நிதர்சனம். ஆக மொத்தத்துல கச்சத்தீவை மீட்க இந்தியா தயாரா இல்ல, கச்சத்தீவை திருப்பி கொடுக்க இலங்கையும் தயாரா இல்ல. தேர்தல் வந்தா கச்சத்தீவு பத்தி பேசாம இருக்க அரசியல் கட்சிகளும் தயாரா இல்ல. இப்படித்தான் நகர்ந்துகிட்டு இருக்கு கச்சத்தீவு பிரச்சனை.